தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற கலைத் திருவிழால பல குரல் பேச்சு, மிமிக்ரி நெறைய ஸ்டூடண்ட்ஸ் பண்றாங்க. சில பேர் ஒவ்வொரு வருஷமும் தப்பு பண்றாங்க. அதனாலேயே அவங்களுக்கு பிரைஸ் கிடைக்காம போது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கலைத் திருவிழாக்கும் ஒரு ஸ்லோகன் ஒண்ணு குடுப்பாங்க இல்லையா? போன வருஷம் பசுமையும் பாரம்பரியமும் குடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் இளையோர் திறன் அப்படிங்கிறது தான் அந்த மையக்கருத்தா இருக்கு. அந்த மையக்கருத்த அடிப்படையா வச்சு தான் நம்ம எல்லா போட்டியுமே நடக்கும் அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கோம். அது இந்த மிமிக்ரிக்கும் பொருந்தும். மிமிக்ரி அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நாய் மாரி கத்துறது, மாடு மாரி கத்துறது, ஆடு மாதிரி, சிங்கம் மாரி கர்ஜிக்கிறது, இந்த மாரி காக்கா மாரி கத்துறது, இந்த மாரி வெரைட்டியா விலங்குகள் பத்தியே பண்றாங்க. தமிழ்ல சரியா தான் சொல்லியிருக்காங்க. பல குரல் பேச்சு அப்படின்ட்டு. நம்ம குரல் அப்படின்னா, விலங்குகளோட குரல் மட்டும் தான் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க போல இருக்கு. பல குரல் பேச்சு அப்படின்னு தானே இருக்கு. இப்ப ஆண்களா இருந்தா, ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ, சத்யராஜ் மாதிரியோ, ரஜினி மாதிரி, கமல் மாதிரி, விஜய் மாதிரியோ எப்படியோ ஒண்ணு நம்ப பேசி நடிக்கலாம். பெண்களா இருந்தா, ஃபேமஸான பாடகி ஜானகி அம்மா மாரி பேசலாம். அல்ல ஜானகி அம்மா மாரி பாடி காட்டலாம். சுசீலா அம்மா மாரி பாடி காட்டலாம். எஸ்பிபி மாரி பாடலாம். இந்த மாரி எத்தன உங்களால பல குரல்ல விதவிதமா நல்ல ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டீஸ் இருக்காங்களோ, அவங்கள மாதிரி நம்ம மிமிக்ரியாவோ, பாடியோ, பேசியோ பண்ணலாம். இந்த வருஷம் அறிவிச்சிருக்க தலைப்பு இளையோர் திறன் இல்லையா? அது சம்பந்தமா இன்னைக்கு நான் ஒரு மிமிக்ரி பண்ண போறேன். இந்த மிமிக்ரியோட கதை மாந்தர்கள் யார் யார் இருப்பாங்கன்னா, ஷின்சான், அவங்களோட அப்பா ஹாரி, அவங்க அம்மா மிட்சி, அப்புறம் அவங்களுடைய ஆசிரியர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. அன்னைக்கு ஞாயித்துக்கிழமை காலையில, ஷின்சான் இன்னைக்கு டிவி பார்க்க கூடாது. இளையோர் திறன் போட்டி நடக்க போகுது இல்லையா? அதுக்காக ஏதாவது திறமையா வளர்த்துக்கணும் கண்ணா. சீக்கிரம் எழுந்துரு. அம்மா ஒரு நாள் காலையில 8 மணி வரைக்கும் நான் தூங்குறேன் இல்லையா? அதுவே பெரிய திறமை இல்லையா? அதெல்லாம் திறமை இல்ல கண்ணா. அது சோம்பேறித்தனம். அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, நானெல்லாம் சின்ன வயசுல பேச்சு போட்டியில முதல் பரிசு வாங்கினவன். ஓஹோ அப்படியா? அப்ப ஏன்பா அம்மா கிட்ட மட்டும் நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, விளைஞ்சே பிறந்திருப்பான் போல இருக்கு. அடுத்த நாள் சின்சான் பள்ளிக்கு போறான். அங்க இளையோர் திறனுக்கான போட்டி நடத்துறாங்க. ஷின்சானோட ஆசிரியர் மேடையில பேசுறாரு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பள்ளியில கலை திருவிழா போட்டிகள் நடத்த ஆரம்பிக்க போறோம். பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, கதை சொல்றது, இந்த மாதிரி பலவிதமான போட்டிகள் இருக்கு. பேரு சொல்ல சொல்ல ஒவ்வொருத்தரா இங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும். அதுல ஒருத்தர் பாடுறாங்க, ஒருத்தர் ஆடுறாங்க, சில பேர் கதை சொல்றாங்க. ஷின்சான் மட்டும் அமைதியா நிக்கிறான். அதுக்கு அவங்க ஆசிரியர் கேட்கிறாரு, ஷின்சான் உன்னுடைய திறமை என்ன? சார், நான் என்னோட அப்பாவை 5 நிமிஷத்துல வீட்டை கூட்ட வைப்பேன் சார். அப்படியா? எப்படி ஷின்சான் பண்ண வைப்ப அப்படின்னு அவங்க ஆசிரியர் கேட்கிறாரு. சார், அப்படின்னா உங்களோட போனை கொடுங்க சார், நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசிரியர்கிட்ட ஷின்சான் போனை வாங்குறான். போனை வாங்கி வீடியோ கால் பண்றான். வீடியோ கால் பண்ணி அவங்க அப்பாட்ட பேசுறான். அப்பா, அம்மா கோபமா ஓடி வராங்க, நீங்க பார்க்கலையா அப்படின்னு ஷின்சான் சொல்றான். சொன்ன உடனே அவங்க அப்பா 5 நிமிஷத்துல வீடை கடன்னு கிளீன் பண்ணிடுறாரு. உடனே அங்க இருக்கிற அவங்களோட சார், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா சிரிக்கிறாங்க. ஆச்சரியமா பார்க்குறாங்க. பல பேர் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஷின்சான், நீ பலே திறமைசாலி தான் ஷின்சான். எப்படி இது உன்னால சாத்தியமாச்சு அப்படின்னு அவங்க ஆசிரியர் கேட்கிறாரு. சார், எங்க அம்மாவை பார்த்தாலே உடனே ஸ்பீடா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் சார். ஷின்சான், நீ உண்மையிலே திறமைசாலி தான். படிக்கிறது, பாடுறது, எழுதுறது, விளையாடுற மாதிரி நீ எல்லாரையும் இன்னைக்கு நல்லா சிரிக்க வச்சுட்ட. இது கூட பெரிய திறமை தான் ஷின்சான். உண்மையிலேயே நீ பெரிய திறமைசாலி. குட் குட் அப்படின்னு அவங்க ஆசிரியர் சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மா மிட்சி சொல்றாங்க, பாத்தீங்களா ஹாரி, நம்ம பையன் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கான்னு. நீங்களும் அவனை பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு அவங்க அம்மா மிட்சி சொல்றாங்க. இதோட அந்த கதை முடிஞ்சது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த பலகுரல் பேச்சு கேட்டகரியில விலங்குகள் மாதிரியும் பண்ணலாம், ஆக்டர்ஸ் மாதிரியோ, செலிபிரிட்டிஸ் மாதிரியோ பண்ணலாம். அது உங்க விருப்பம் தான். இப்போ நான் செஞ்சு காமிச்ச இந்த மிமிக்ரியில ஏதாவது டயலாக் சரியில்ல, அல்லது இந்த கதை சரியில்ல, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தாராளமா நீங்க பண்ணிக்கலாம். ஒரு மிமிக்ரி ஐடியா குடுக்கணும். அது ஒரு நகைச்சுவையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிமிக்ரி செஞ்சேன். இதில நீங்க என்ன சேஞ்சஸ் வேணா நீங்க பண்ணிக்கலாம். அல்லது இத மாடலா வச்சு வேற ஒரு புது கன்டென்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க போட்டியில வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.